10th standard max 1.2 exerciseல 4th sum பார்க்குறோம். represent each of given relation by A an arrow diagram, B a graph, C set in roster form. நமக்கு 3 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 கண்டிஷன்ஸில் இருந்து நம்ம 2 சம் போட போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு. இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். எக்ஸ் கமா ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு 2y, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 2 3 4 5, ஒய்யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்முக்கு நம்ம ஏரோ டயக்ராமு, கிராஃபு, செட் ரோஸ்டர் ஃபார்ம் 3 எழுதணும். அதுக்கு முன்னாடி நல்லா கவனிச்சிங்க, இது வந்து ரிலேஷனில் இருக்கிற சம்மு. இதே மாதிரி சேம் சம் வந்து ஃபங்க்ஷனில் இருக்கும், ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸு, நோட் பண்ணி வச்சுங்க. ஃபங்க்ஷனுக்கு எப்படி எழுதணும், ரிலேஷன்ஸ்க்கு எப்படி எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிகிற மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபஸ்ட் சம்மு சொல்யூஷன் எழுதிக்கிறேன். ஃபஸ்ட் சம் சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு 2y. ஆக்சுவலாக நமக்கு y ஈக்குவல் டு அப்படின்னு தான் வந்திருக்கணும், ஆனால் வரலை, எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம ஒய்யே கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஒய் கண்டுபிடிக்கணுன்னா எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு, ஸோ இந்த 2வை வந்து நம்ம இந்த பக்கம் டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒய் அந்த 2 இந்த பக்கம் வந்துடும். ஸோ தேர்ஃபோர் நமக்கு ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிலேஷன்ஸ் கிடச்சிருச்சு. y ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஸ் கிடச்சிருச்சு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு எக்ஸுக்குமான ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது, அதாவது மொதல் வேல்யூ கொஸ்டினில் இருக்குது இல்லைங்களா, எக்ஸு 2 3 4 5 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் மொதல் வேல்யூ எடுக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 2ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 2 பை 2. ஓகேங்களா? 2 2 கேன்சல் பண்ணால் நமக்கு ஒய்யோட வேல்யூ 1ன்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது எக்ஸோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும்போது, எக்ஸோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னு சொன்னால் ஒய் ஈக்குவல் டு 3 பை 2. ஓகேங்களா? அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு போய்க்கும் எக்ஸு ஈக்குவல் டு 4ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னது. ஸோ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2 அப்படின்றதால நம்ம என்ன பண்ணுவோம், 4 பை 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். ஸோ 2 கேன்சல் பண்ணால் நமக்கு 4 2ஆல் கேன்சல் பண்ணால் நமக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிது. அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஒய் ஈக்குவல் டு 5 பை 2 கிடைக்கிது. நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இதையும் 5 பை 2வையும் 3 பை 2வையும் நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, நம்ம அப்படியே வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வேல்யூஸ் கிடச்சிருச்சு. அந்த வேல்யூஸை வச்சு நம்ம ஏரோ டயக்ராம், கிராஃப் வரையலாம். ஏரோ டயக்ராம், ஓகேங்களா? ஏரோ டயக்ராமில் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு வந்து எக்ஸு, ரைட் சைடு வந்து ஒய். எக்ஸோட வேல்யூஸ் எதுவும் 2 3 4 5. ஒய்யோட வேல்யூ என்னது 1 2 3 4. ஓகேங்களா? இதில் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னால், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2, ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பை 2. நம்ம எழுதியாச்சு எக்ஸோட வேல்யூ அண்டு ஒய்யோட வேல்யூ. நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம். ஆக்சுவலாக அந்த கண்டுபிடிச்ச அந்த ஆன்சர் வந்து இங்கே இடம் பத்தலை அப்படின்றதால ரஃப் பண்ணிட்டேன். அப்போது 2க்கு நமக்கு என்ன வந்திருந்தது, ஆக்சுவலாக வந்து நமக்கு
1 அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. ஓகேங்களா? ஸோ 2க்கு நேராக 1 அப்படின்றதுக்கு அம்புக்குறி போட்டுக்கும். 3க்கு வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு 3/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. 3/2ன்ற ஆன்சர் இங்கே இல்லை. அடுத்தது 4க்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நான் 2க்கு இருக்கிற ஆன்சரை அம்புக்குறியில் குறிச்சிக்கிறேன். அடுத்தது வந்து 5க்கு பார்த்திங்கன்னா 5/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தது. இந்த ஆன்சரும் நமக்கு இல்லை. ஸோ ஓகேவா? அதனால் நம்ம அதை ரெண்டும் குறிக்க தேவையில்லை. ஸோ நான் இதை வந்து ஸோ இருக்கிறத மட்டும் நம்ம குறிச்சிக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கிராஃப் போகலாம். பி நான் இங்கே எழுதுகிறேன். பி வந்து கிராஃப் கிராஃப். ஓகேங்களா? இதை எழுதிக்கணும். எழுதிட்டு தான் கிராஃப் வரையணும். ஸோ நான் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு இது வந்து எக்ஸ் ஆக்சஸ், இது வந்து ஒய் ஆக்சஸ். ஓகேங்களா? எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். இப்போ நான் வந்து ஒரு தோராயமாக இதோட வேல்யூஸ்லாம் போடுறேன். 1 2 3 4 5 6. அதேமாரி ஒய் ஆக்சஸ்லேயும் 1 2 3 4 5. ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு ஒரு சென்டிமீட்டருக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் குறிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அழகாக கிராஃப் வரும். நமக்கு இதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து 3 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. 5 மார்க்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம சம் போட்டதுக்கு 1 மார்க்கு, ஏரோ டயக்ராமுக்கு 1 மார்க்கு, கிராஃபுக்கு 1 மார்க்கு, அப்படி அடுத்தது வந்து ரோஸ்டர் ஃபார்முக்கு 1 மார்க்கு. இது எல்லாம் கம்ப்ளீட்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க்கு கொடுப்பாங்க. அந்த 1 மார்க் வாங்கணும் இல்லைங்களா? அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கேல் வச்சு அழகாக ஒரு சென்டிமீட்டருக்கும் நடுவில் நம்ம ஒரு கோடு வரைஞ்சா அப்படின்னு சொன்னால் அழகாக நீட்டாக கிராஃப் பேப்பரில் எப்படி வருதோ அதே மாதிரி வந்துடும். ஸோ இதில் நம்மளுக்கு 2 பாயிண்ட்டு தான் இருக்குது. எக்ஸில் 2வும் ஒய்யில் வந்து 1. ஓகேங்களா? குறிச்சிக்கும். 2 1. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 4 2 4. இதில் 4 இதில் 2 இருக்குது. ஓகேங்களா? 4 2. ஓகே, அவ்வளோதான். நம்ம கிராஃபில் குறிச்சாச்சு. ஓகேங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட் பாருங்கள். ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஒன்றும் கிடையாதுங்க. இதுக்கான பேர் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் இல்லைங்களா? 2க்கு என்ன வந்திருக்கு? 2,1. அடுத்தது 4,2 அப்படின்னு சொல்லி இருந்திருக்குது. இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஆக்சுவலாக வந்து செட் ஃபார்ம் மாதிரி எழுதியிருப்பாங்க. A × Bயில் எழுதியிருப்போம் இல்லையா? அதை மாதிரி எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம்